எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றித்தவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே மகிபா நீர் ஊற்றிடுமே, மகிபா நீர் ஊற்றிடும். நல்ல உற்சாகமாய் கரங்களை சேர்ந்து பாடுமா? ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. நாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா? இதுவரைக்கும் நம்மை நல்ல எபினேசராய் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. இனிமேலும் இந்த புதிய மாதத்தில் நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை,
நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவெல்ல ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் என்ன என்று சொல்லி அவரை துதிக்க முடியும். ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே அதெல்லாம் நினைத்தவர்களாக நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட இந்த பாடலை நம்மளை உற்சாகமாய் கரங்கட்டி பாடலாம். சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனீர் தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தள்ளப்பட்ட கல்லாக இருந்த என்னையே தகப்பனீர் தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. என்ன சொல்லுவேன் நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன் உம்மை எப்படி பாடுவேன். நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. அனாதையாய் தனிமையிலே அலைந்த என்னையே தேடி ஓடி வந்து ஆதரித்தீரே. விரும்பா பாத்திரமாயிருந்த என்னையே விரும்பின கரத்தினாலே ஆசீர்வதித்தீரே. அனாதையாய் தனிமையிலே அலைந்த என்னையே தேடியே ஓடி வந்து ஆதரித்தீரே. விரும்பா பாத்திரமாயிருந்த என்னையே விரும்பின கரத்தினாலே ஆசீர்வதித்தீரே. நான் என்ன சொல்லுவேன் நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன் உம்மை எப்படி பாடுவேன். நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. பாழான நிலமாக இருந்த என்னையே பயிர் நிலமாக மாற்றி வாழ்க்கை தந்தீரே. கடக்கவே முடியாத பாதையிலெல்லாம் கரங்களில் ஏந்தி என்னை சுமந்து வந்தீரே. பாழான நிலமாக இருந்த என்னையே பயிர் நிலமாக மாற்றி வாழ்க்கை தந்தீரே. கடக்கவே முடியாத பாதையிலெல்லாம் கரங்களில் ஏந்தி என்னை சுமந்து வந்தீரே. நான் என்ன சொல்லுவேன் உம்மை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன் உம்மை எப்படி பாடுவேன். நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. சத்தத்தை உயர்த்தி பாடுமா. அவர் எனக்காய் செய்ததை. தள்ளப்பட்ட கல்லாக இருந்த என்னையே தகப்பனீர் தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியே இல்லாத எந்தன் வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்தீரே. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த
சொல்லுவேன், உம்மை எப்படி பாடுவேன்? நான் என்ன சொல்லுவேன், உம்மை எப்படி பாடுவேன்? நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன்? அவர் எனக்காய் செய்ததை நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன்? அவர் எனக்காய் செய்த, மறுபடி சொல்லுமா, நான் என்ன சொல்லுவேன், எப்படி பாடுவேன்? அவர் எனக்காய் செய்ததை நான் உம்மை உயர்த்துவேன், உமதன்பை பாடுவேன். நான் உம்மை உயர்த்துவேன், உமதன்பை பாடுவேன். இயேசுவே உம்மை உயர்த்துவேன், உமதன்பை பாடுவேன். நான் உம்மை உயர்த்துவேன், உமதன்பை பாடுவேன். சத்தமா, நான் உம்மை உயர்த்துவேன், உமதன்பை பாடுவேன். நான் உம்மை உயர்த்துவேன், உமதன்பை பாடுவேன். நான் உம்மை உயர்த்துவேன், உமதன்பை பாடுவேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தம், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஈடாக நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவதே அவருக்கு சிறந்த ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே, உங்கள் தயவுள்ள கரம் என்மேல் இருப்பதால், உங்கள் இரக்கத்தின் கரம் என்மேல் இருப்பதால் நான் உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதால், சொல்லி பாடுவோமா, தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க இரக்கத்தின் உசுரோட இருக்கிறேன், குடும்பமாயிருக்கிறேன். உசுரோட இருக்கிறேன், குடும்பமாயிருக்கிறேன். கிருபையே 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 கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே. சொல்லுவோமா, என் மீது நீர் வைத்த கிருபையே. இயேசுவே, என் மீது நீர் வைத்த கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. ஏக்கங்கள் எல்லாம் நன்றாயறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபை. ஏக்கங்கள் எல்லாம் நன்றாயறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபை. தள்ளாடும் போது தாங்கிடும் கிருபை, தவறிடும் போது தாங்கிடும் கிருபை. தள்ளாடும் போது என்னை தாங்கிடும் கிருபை, தவறிடும் போது
கிருபையே உச்சமை கரங்களை தட்டி கிருபையே 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 என் மீது நீர் வைத்த கிருபையே என் மீது நீர் வைத்த கிருபையே நான் நிற்பதும் என் மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. சத்தத்தை வைத்து பாடுவோமா? நான் நிற்பதும் ஆமென் என் மீது நீர் வைத்த கிருபையே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே தேடி வந்து மீட்டது உம் கிருபை. பாவத்தினாலே நான் மரித்து போயிருந்தே தேடி வந்து மீட்டது உம் கிருபை. கரைதிரை போக்கி பரிசுத்தமாக்கி உமக்காக வாழ வைத்ததும் கிருபை. கரைதிரை போக்கி பரிசுத்தமாக்கி உமக்காக வாழ வைத்ததும் கிருபை. கிருபையே 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 என் மீது நீர் வைத்த கிருபையே. என் மீது நீர் வைத்த கிருபையே நான் நிற்பதும் என் மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபை. எல்லாரும் சத்தத்தை சொல்லுமா? நிற்பதும் என் மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதா உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதா உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதா உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதா. உசுரோட இருக்கிறேன் குடும்பமாயிருக்கிறேன் உசுரோட இருக்கிறேன் குடும்பமாயிருக்கிறேன். கிருபையே 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 என் மீது நீர் வைத்த கிருபையே. என் மீது நீர் வைத்த கிருபையே. என் மீது நீர் வைத்த கிருபையே. இயேசுவே என் மீது நீர் வைத்த கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்ம பாடினது போல நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா ஆமென். இந்த பாடலின் வரி இப்படி சொல்லுகிறது, நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் அவர் நன்றாக அறிந்து ஏற்ற வேளையில் அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா ஆமென். பாருங்கள், எப்பொழுதுமே நம்முடைய ஏக்கங்களை மனிதர்கள் அறியணும்னு சொல்லி விரும்புகிறவங்க நம்முடைய ஏக்கத்தை அறிஞ்சு உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு காரியத்தை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக என் வாழ்க்கையில் என் ஏக்கத்தை அறிந்தவங்க வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படின்னு சொன்னால் நம்முடைய ஏக்கங்களை அறிகிறவர் மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா ஆமென். நம்ம தள்ளாடும் போது தாங்குகிற கிருபை, நம்ம தவறிடும் போது நம்மை தூக்கி சுமக்கிற கிருபை. ஹல்லேலூயா ஆமென். ஆகவே எல்லாரும் உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலவேளை எங்களுடைய ஏக்கங்களை நன்றாக அறிந்து எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உயர்வை கொடுக்கிற தேவன் இந்த காலவேளை இருக்கிறபடினால நன்றியோடு எல்லார் கண்களை மூடி வாயில திறந்து என் ஏக்கங்களை எல்லாம் நன்றாக அறிகிறவரேன்னு சொல்லி இந்த வரிகளை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபையின் ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபை. தள்ளாடும் போது
கிருபையே 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 என் மீது நீர் வைத்த கிருபையே இயேசுவே என் மீது நீர் வைத்த கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். நம் உசுரோடு கூட இருக்கிறது, குடும்பமாக இருக்கிறது, எல்லாமே அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே எல்லாரும் இந்த காலை வேளை இருக்கிற இடங்களை எழுந்து நிற்கலாம். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். இந்த காலவெல்ல கர்த்தரை நம்ம எங்கெல்லாம் உயர்த்துகிறோமோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ, அப்போதெல்லாம் கர்த்தர் நம்ம மத்தியில் அவர் இறங்கி வர உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலவெல்ல ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உண்மை நேசிக்கிறேன், இன்னும் ஆர்வமாய் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லும்போது 4 மாத காலமாய் நம்மை அதிசயமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த காலவெல்ல எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே இந்த காலவெல்ல உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்றுமே போதுமானவர் அப்பா. நீரே என்னுடைய வாழ்க்கையில் என்றும் தேவன். ஹல்லேலூயா. பலவீனம் வியாதி நம்மை சூழும் போது பரிகாரியாக அவர் இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் பரிசுத்தர். இந்த பூமியில வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கின பரிசுத்தர். நம்மை பரலோகம் கொண்டு போவதற்காக இந்த பூமியிலே வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக நீதிமான்களாக மாற்றி அவரோடு கூட சேர்க்கும்படியாக, அவரை போல மாற்றும்படியாக அவர் பாராட்டின தயவிற்காக கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 5வது மாதத்துல கூட ஆண்டோடைய கரம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தினவரே எபினேசரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லார் கண்களை மூடி கடந்த 4 மாதங்களாக நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி வந்தாரு, நம்முடைய குடும்பத்தை நடத்தி வந்தாரு. இந்த நாள் எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், எத்தனையோ குடும்பத்தில் இழப்புகள் மத்தியில், வியாதிகளிலே, பலவீனங்களிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறாரு. எல்லார் கண்களை மூடி வாயில திறந்த அப்பா, நீர் எங்களை நடத்தி வந்த விதங்களை நினைத்து உள்ளத்தினால நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்தி வந்த விதங்களை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உம்மை தேடுகிறவர்களுக்கு நீ நன்மை செய்கிறவரா இருக்கிறபடினால நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளத்தினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாருடைய நாவு கர்த்தரை துதிக்கட்டும், யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரை உயர்த்துகிற துதி உங்க நாவில் இருக்கட்டும். கர்த்தர் இதுவரைக்கும் அதிசயமாய் கண்மணி போல நம்மை நடத்தி வந்தாரு. எல்லா கண்களை மூடி வாயில திறந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. சொல்லி பாடுமா? கருணை பிதாவே, கல்வாரி உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. ஆயின்பநாதா ஆத்துமனேசா, ஆத்துமனேசா, ஆத்துமனேசா. ஆயின்பநாதா ஆத்துமனேசா,
அன்பின் கடலே அன்பினால் என்னை உருவாக்கினீரே. அன்பின் கடலே அன்பின் கடலே அன்பினால் என்னை உருவாக்கினீரே. அன்பினால் என்னை உருவாக்கினீரே. கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கிருபை தாருமே கிருபாநிதியே கிருபாநிதியே கிருபாநிதியே. கிருபை தாருமே கிருபாநிதியே கிருபாநிதியே கிருபாநிதியே. அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஏழைக்கு இரங்கும் ஏசையா. ஏழைக்கு இரங்கும் ஏசையா. கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே. எல்லாம் நன்றியோடு பாடுவோமா? கஷ்டங்கள் விலக கை கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. மறுபடி சொல்ல, கஷ்டங்கள் விலக. ஆமே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண நேசர் முகம் காண ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே. ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே. பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்கா. கருணை பிதாவே கருணை பிதாவே யாரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. சொல்லுவோமா? உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே காரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுவே. சொல்லி பாடுமா? பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுவே. பரலோகில் நான் சேர வழியானீரே எங்கள் ரட்சகா எங்கள் தேவா. எங்கள் ரட்சகா எங்கள் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன். நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவன். நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே எங்கள் ரட்சகா எங்கள் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே எங்கள் ரட்சகா. நிழல் தேடி அலைந்தேன் நிழலானி தேவா. நிதம் உம்மை நான்
நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. பாடுவோம். நிலை தேடி அழைந்தேன் நிழலானீர் தேவா, இதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரின்றி யாருண்டு நான் பாடி மகிழ, ரட்சகா எங்கள் தேவா, எங்கள் ரட்சகா எங்கள் தேவா. உம்மை ஆராதிப்பேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வில் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வில் தேவன் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வில் தேவன் தேவன், நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வில் தேவன் இயேசுவே, என்றும் என் வாழ்வில் தேவன். ஆமென். நீரே என்றும் என் வாழ்வில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். ஆமென். நீரே என்றும் என் வாழ்வில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த அருமையான காலவெல்ல நம்மை அருமையாய் இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட அப்பா நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காக எல்லா செயல்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஷகரதலரன மரியந்தனரலரனபா லேப்ரனமமக சந்தனரலதரனரலபரஹந்தனரபா. Thank you Jesus. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததா பாவங்கள் பறந்தோடுதே. மறுபடி சொல்லுமா? பலவீனம் வியாதி பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியானீரே எங்கள் ரட்சகா எங்கள் தேவா, எங்கள் ரட்சகா எங்கள் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நீரே என்றும் என் வாழ்வில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். பொன்னான இயேசுவை புண்ணியர் நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ. அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். சதவீதம் பாடுவோமா? பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு
செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றே வழி என்னை கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு, அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை தகர்த்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை, பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். ஆமென். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எல்லா நம்பிக்கையோடு சொல்லுவோமா? அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் ரத்தத்தாலே, பொன்னான இயேசுவை, பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். மறுபடியும் சொல்லுவோம். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். ஆமென். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நம் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய நோய்களை, எங்களுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, இந்த காலத்தில் உடைய ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். உடைய ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். உடைய ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா கரங்களை தட்டி இந்த காலத்தில் சரீரத்தில் எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே இப்போதே கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் இப்போது சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோட கரங்களை பெற்றுக்கொள்வோமா? எங்கள் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள உயிர் தந்த வல்லமை இறங்கட்டும். உயிர் தந்த வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த 4 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபினேசரா இதுவரைக்கும் நடத்தினது மாத்திரமல்ல, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கின நல்ல தேவனாகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் நம்ம கலங்கி கொண்டிருந்த போது கர்த்தர் தாமே தம்முடைய கரத்தை நீட்டி நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்முடைய பலவீனங்களை மாற்றினார், நம்முடைய துக்கங்களை நீக்கினார். ஹல்லேலூயா. இந்த காலவில் ஆண்டவரே, எங்களை இந்த 4 மாத காலமாக நீர் எங்களை கைவிடவில்லப்பா, எங்களை தலை குனிய விடவில்லப்பா, எங்களை கையேந்த விடலப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை வானத்தை நேராக உயர்த்தி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? நான் சொல்கிறது, ஆண்டவரே நீர் என்னை கைவிடவில்லை,
என்னை கையேந்த விடலப்பா, என்னை தலைகுனிய விடலப்பா. ஆகவே இந்த காலவெல்ல உள்ளத்தின் ஆழத்தை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற வந்திருக்கிறேன் அப்பா. நீர் இனிமேல் என்னை கைவிட மாட்டீர், இனிமேலும் தலைகுனிய விட மாட்டீர், இனிமேலும் கையேந்த விட மாட்டீரப்பா. ஓ, நீர் யெகோவா ஈரே, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். இந்த காலவேளை யாரெல்லாம் தேவைகளை குறித்து கலங்கி வந்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் பார்த்து அன்பா சொல்லலாமா? கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உந்தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. சத்தத்தை உயர்த்தி, உந்தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஏலீரே ஏலீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விட, என்னை தலைகுனியவும் விட, என்னை கையேந்த ஏமாற்றம் இல்லை, நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. ஏலீரே போதுமானவரே, தேவரீரே போதுமானவர். மறுபடி சொல்லுகிறீரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவர். ஏலீரே ஏலீரே போதுமானவர், என் தேவையிலும் அதிகமானவர். சதவீதி சொல்லுமா? என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையா அரியணையில் அமர்ந்தவண்ணா, அமர்ந்தவண்ணா. எத்தனை பேர் சாட்சியம் சொல்ல முடியும்? குப்பையில் பிறந்து அரியணை மறுபடி சொல்ல, குப்பையில் பிறந்து, குப்பையில் பிறந்து கிருபையா அரியணையில் அமர்ந்தவண்ணா, அமர்ந்தவண்ணா. உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீர். எல்லா நன்றியோடும் கிருபைக்கு, உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீர். சத்தத்தை வைத்து ஏலீரே ஏலீரே
என்னை கையேந்த விடல், என்னை தலைகுனியவும் விடல், என்னை கையேந்த விடல், என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்வர். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுமா? தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு. நீங்க தாப்பா நம்பிக்கையே, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமுறிவடைவதில்லை, நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமுறிவடைவதில்லை, நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள். சேர்ந்து சொல்லுமா? நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலங்கவில்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர். நன்றியப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில். நீங்க தான்ப்பா கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவு நீர் எங்களை மறக்கலை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறலப்பா. எத்தனை நல்லவரப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி, நீங்க தான்ப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. ரெண்டு கரங்களை வானத்தில் நேராக உயர்த்தி, என்னை கையேந்த விடல், என்னை தலைகுனியவும் விடல், என்னை கையேந்த விடல், என்னை தலைகுனியவும் விடல். உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஆராதனை ஆராதனை எல்லாரும் சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தர்மியான காலவில் கர்த்தர் நம்முடைய ஆராதனையில் பிரியப்பட்டபடினால இதுவரைக்கும் நம்முடைய நாமத்தை கர்த்தர் மையப்படுத்தினவர். இனிமேல் அவருடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் முழுமை உள்ளவர் போதுமானவராக இருக்கிறபடினால நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை கைவிடவில்லப்பா, நீர் எங்களை கையேந்த விடல, எங்களை தள்ளக்கூடிய விடலப்பா. இனிமேலும் நீர் அப்படியே நடத்துவீர், இனிமேல் அப்படியே நடத்துவீரப்பா. உள்ளத்தினால் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த வசனத்தை உட்கார்ந்தே வாசித்துடலாமா, எந்திரிச்சு வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும்னா மெதுவாக எந்திரிங்க. எந்திரிச்சு போன மாதம் லேவியராகம புஸ்தகத்திலிருந்து வாசித்தோம். இந்த மாதம் என்னாகம புஸ்தகத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை வாசிக்க போகிறோம். என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். 19வது வசனத்தை மாத்திரம் இன்னைக்கு வாசிக்கலாம். முன்னாடி பாருங்க, ஸ்கிரீனில் பெருசாக தெரியும். இந்த மாத வாக்குத்தத்தம் என்னாகமும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமே. ஆண்டவருடைய உண்மைத்துவம் என்ன என்பதை இந்த வசனம் சொல்கிறது. என்னத்தை சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே இந்த 5வது மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய், செய்தியின் மூலமாய் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அதையெல்லாம் செய்கிற மாதம் தான் இந்த 5வது மாதம். அதை அப்படியே விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம். உட்காரலாம். கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க சாதாரணமாக வாசித்தா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது போல, ஆண்டவர் சொல்வது போல இங்க வார்த்தை இல்லை. ஆனால் இந்த வசனத்தை ஆழமாக தியானித்தா நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லாதவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் மனம் மாறாதவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் என்பதையும் இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட இந்த உண்மைத்துவத்தை நாம் மனதார விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. இதே வார்த்தைக்கு ஒப்பாக இன்னொரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் ஒரு மனுஷனும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதையும் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேவனுடைய பொய் சொல்லாத குணம், நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு? அவர் அப்பா, நாம பிள்ளைகள். அப்படியானால் நம்முடைய அப்பா பொய் சொல்லாதவர் என்றால் அவருடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள குணநலங்கள் நமக்கு அப்படியே இருக்க வேண்டும். இந்த வசனத்தினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது, மனிதன் பொய் சொல்லுவான், மனிதன் மனம் மாறுவான். ஆகவே தான் வேத புத்தகத்தின் நடு மையத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எதை அழுத்தி சொல்லுகிறது அப்படின்னா 118வது சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றதாயிருப்பதே நலம். அப்படின்னா நலம் அல்லாதது என்னது? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அது உங்களுக்கு நலம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா அது நலமா போகும். அல்லேலூயா. 9வது வசனத்தில் இன்னொரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும். ஆமென். அப்போ மனிதனும்
பிரபுவும் ரெண்டும் ஒன்று தான். மனிதன் சாதாரணமானவன், பிரபு அதிகாரத்தில் உள்ளவன். அதிகாரத்தில் இருந்தாலும் அவன் மனிதன் தான். அவனை நான் நம்புவோமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம்? வெட்கப்பட்டு போய்விடுவோம். அல்லேலூயா. ஆகவே தான் 116வது சங்கீதம் 11வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில். அவன் மனிதனாயிருந்தாலும், அவன் பிரபுவாயிருந்தாலும், அவன் எந்த மனிதனாயிருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன்? பொய்யன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட பொய் சொல்லுகிற மனிதன் மேலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன வைக்கக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இந்த உலகத்தில் உண்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏன் தேவனுடைய வார்த்தை உண்மையானது என்று சொன்னால், 138வது சங்கீதம் 2வது வசனத்தில் ஆண்டவர் எதை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லப்படும். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா வார்த்தையும் பொய்யா போயிடும். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் பொய் சொல்லாதது, அது நிலையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிற அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தைரியமாய் 100க்கு 100 நாம் நம்பலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில், விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். என்னது? விருந்தும் மருந்தும் 3 நாள். அப்போ இந்த 3 நாளை தாண்டிச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே மனம் கஷ்டமாயிரும். விருந்துக்கு வந்தவங்க எத்தனை நாளில் புறப்பட்டுருணும்? 3 நாளில் புறப்பட்டுரும். போர் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மிஞ்சி இருந்தாங்கன்னா வீட்டு ஓனர் வந்து அவங்ககிட்டே கேட்குறாங்க, என்னங்க எப்போ போவீங்க? யார்? வீட்டு ஓனர். நாங்கள் கிளம்பிடுறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் நாள் தான் சிக்கன் குழம்பு வச்சாங்க, இன்றைக்கி கார குழம்பு வச்சுட்டாங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கசப்பான குழம்பு வைக்கிறதுக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? கிளம்பிடுறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மனிதனுடைய மனம் மாறக்கூடியது. ஆனால் தேவனுடைய குணமோ மனமோ அது ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் மாறாதவர். ஏன் அவர் மாறாதவர் என்றால், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தையை, தேவனை நாம 100க்கு 100 நம்பலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 132வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தேவனுடைய உண்மைத்துவத்தை குறித்து அங்கே இன்னும் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டீர், அவர் தவற மாட்டார். அவர் ஆணையிட்டதில் என்ன செய்ய மாட்டாரா? தவற மாட்டார். வருவேன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாரு? என்ன பாருங்க, வருவேன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாரு? வந்துருவார். செய்வேன்னு சொன்னா என்ன செய்வாரு? செஞ்சிருவார். அல்லேலூயா. அந்த வார்த்தையில ஒருபோதும் அவர் தவற மாட்டார். மனிதன் தன்னுடைய வார்த்தையில என்ன செய்வான்? தவறி விடுவான். இந்தியாவுக்கு போய் 30 பிள்ளைங்கிட்ட பயோடேட்டா வாங்கி அனுப்புங்கன்னு சொன்ன ஒரு பாஸ்டர் வந்த ஒன்று அனுப்பிட்டேன். இதுவரைக்கும் அவர் என்ன செய்யல? அனுப்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேர் கேட்டு கேட்டு பார்த்தாங்க, அவங்களும் மறந்துட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் நம்பிக்கைக்குரியது. 89வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். பிசகாமல்னா என்ன? ஒரு சின்ன காரியத்தில் கூட நான் தவற மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் லேச அப்படி தட்டி அல்லேலூயா. லேச தட்டுங்கம்மா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
முன்னாடி எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும். நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டீங்கன்னா எனக்கு அதை விட என்னஞ்சிரும், சோர்ந்து போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உண்மையிலேயே தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு அல்லே சொல்ல ஏசி போய்கிட்டு இருக்குது, மேலே ஃபேன் வீசிக்கிட்டு இருக்குது. சிலர் பழசை சாப்பிட்டு வந்திருக்கலாம், சிலர் இட்லி சாப்பிட்டு வந்திருக்கலாம், சிலர் பொங்கல் சாப்பிட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம தாலாட்டு போடு போல் என்ன செய்யும், ராரோ அரீராரோ கண்ணே நீ யாராரோ அப்படிங்கிற மாதிரி வரும். அதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் கூடால என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம், அல்லேலூயா அல்லேலூயா. ஆக கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் ஒரு சின்ன பிசறு கூட பிசக மாட்டார். அவ்வளவு நேர்மையா அவ்வளவு உண்மையா நமக்காக இருக்கிறவர். 89வது சங்கீதம் 35வது வசனத்தில் பேரை சொல்லி சொல்றார் பாருங்க. 89:35, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அல்லேலூயா. ஏன் அவர் பேரை சொல்லி சொல்றாரு, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தாவீதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, வாசிங்க. 1 சாமுவேல் 22:14. நீ எடுக்கிறீங்க. அல்லேலூயா. அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ள மனுஷன் யார்? அல்லேலூயா. தாவீது பெயரை சொல்லி அவனுக்கு ஆணையிட்டேன், நான் மனமாற மாட்டு பொய் சொல்லேன் என்று சொல்ல காரணம், தாவீது ராஜா தனக்கு கொடுத்த பொறுப்பில் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க கர்த்தருடைய காரியங்கள்ல உண்மையா இருப்பீங்கன்னா உங்க காரியத்துல கர்த்தர் உண்மையா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, புனிதனுக்கு நீர் புனிதனாகவும் மாறுபடுகிறவனுக்கு நீர் எப்படியா இருக்கிறீர், மாறுபடுகிறவனுமா இருக்கிறீர். ஆண்டவரே, மாறுபடாத இருதயத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ள இருதயத்தை தாரும். தாவீதை போல தேவ காரியங்களிலே நான் உண்மையா இருக்க உதவி செய்யும் என்று நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் தேவன் உண்மை உள்ளவராய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அதனுடைய பிரதிபலம் என்ன? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் என்ன பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. இந்த மாதம் கொஞ்சம் தர்றேன், அடுத்த மாதம் கொஞ்சம் தரல. ஆண்டவர் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே ஆண்டவரை குறித்து இந்த மாதம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ தேவன் பொய் சொல்லாததுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? தேவன் பொய் சொல்லியிருந்தால் அவருடைய வார்த்தையும் பொய்யா இருக்கும். அவருடைய வார்த்தையை நம்புகிற நாம வெட்கப்பட்டு விடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். முன்னாடி 2 இருக்கு, கவனிங்க. 119வது சங்கீதம் 43வது வசனத்தில் தேவன் பொய் சொல்லாதனால நமக்குள்ள ஆசீர்வாதம் என்ன? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நீங்களும் நானும் நம்ப வேண்டும் என்று கட்டளை விடுக்கிறார். ஏன் நம்ப வேண்டும்? தாவீது சொல்லுகிறார், அதுவே 50வது வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்ட நேரத்தில் நமக்கு என்ன ஆறுதல்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் வேதம் முழுவதும் தேவனால் சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தையை பொய்யல்ல, அது மெய் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். எனவே தான் தாவீது சொன்னார், அதை நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். இந்த ஆறுதலான வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்தோம்னா, தியானித்தோம்னா
நாம் வாழ்நாள் முழுவதும் ஆறுதல் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பொய் சொல்லாத உண்மையுள்ள வார்த்தையை அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் நம்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்பினவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? 22வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. எல்லாரையும் விடுவிக்கல. யாரை விடுவித்தார்? பொய் சொல்லாத வார்த்தையை யார் நம்பினார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? விடுவித்தார். இன்னைக்கு டாக்டர் சொல்றத அப்படியே நம்புறாங்க, மருத்துவர் சொல்றத அப்படியே நம்புறாங்க. ஆனால் யார் சொல்றதை நம்புறதில்ல? ஆண்டவர் சொல்றதில்ல, நம்புதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கைக்குரியது. நம்முடைய முற்பிதாக்கள் அதை நம்பினபடியினால் அவர்களுக்கு வந்த எல்லா காரியங்களிலிருந்து நம்முடைய ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். 22வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, உம்மை தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைங்க வெட்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேலே 100% நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. 26வது சங்கீதம் 1 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தாவே என்னை நியாய விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்புறாங்களோ வாழ்க்கையில தடுமாற மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கைக்குரியது. ஆகவே தான் ஃபாதர் பாடினாரு, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தோம், நம்பிக்கைக்கு உரிய நம்பி வந்தேன், உம் வசனம் நம்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை யார் வேணாலும் நம்பலாம், அந்த அளவுக்கு அது நம்பிக்கைக்குரியது. ஆகவே தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது, அந்த வார்த்தை நம்பிக்கைக்குரியது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம் சொல்கிறது, அவருடைய நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. சாமுவேலுக்கு அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் என்ன செய்யவில்லை? தவறி போகவில்லை. வேதம் முழுவதும் நமக்கு செய்வேன் என்றும் ஆசீர்வதிப்பேன் என்றும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் முழு மனதாய் நம்பினால், நம்பின அவர்களை விடுவித்தார் என்ற வார்த்தையின்படி நம்மையும் சகல உபத்திரவங்களிலிருந்தும் விடுவிப்பார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் மாற அவர் ஒரு மனுஷனும் அல்ல. காலங்களை மனிதர்கள் எப்படி பிரித்திருக்கிறார்கள்? 3 விதமாக பிரித்திருக்கிறார்கள். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த 3 காலத்திற்கும் மனிதன் ஒத்து போகிறவன் அல்ல. இறந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷனை இன்னைக்கு பார்த்தா, தோத்திரங்க ஐயா, தோத்திரமா யாருமா அப்படின்னு தலையை என்ன செய்கிறாங்க? சொறிகிறாங்க. நமக்கு நம்மளை அவருக்கு அடையாளம் தெரியலையோ, நாம் அவருக்கு அடையாளம் தெரியலையோன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் இப்போ அப்படி இல்லை, இப்போ மாறிட்டார். இன்னைக்கு இருக்கிறவர் நாளைக்கு ஒரே மாதிரி இல்லை, நாளைக்கு அவர் வேறு மாதிரி என்ன செஞ்சிடறாரு? மாறிடுறார். இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இடத்துல சாலமோன் ஒரு இடத்துல ஜெபிக்கிறார், தேவரீர் தரித்திரத்தை எனக்கு கொடாதிருப்பீராக, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் ஐஸ்வர்யன் ஆகிறதினால் தேவன் யார் என்று மறுதலியாதபடிக்கும், நான் தரித்திரப்படுகிறதுனால் திருடி உம்முடைய நாமத்தை வீணே வழங்காதபடி
அன்றாட படிய எனக்கு அளந்து தாரும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போது சிலருக்கு பணம் வந்துட்டா மனம் இணைஞ்சிருது, மாறி போகிறது. சிலருக்கு வசதி வாய்ப்பு வந்துட்டா குணம் என்ன செய்கிறது, மாறி போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் படி உங்களுக்கு சொல்லணும்னா ஆண்டவர் 70 சீசரில் தெரிந்து கொண்டாராம். எத்தனை பேர்? 70 சீசர்கள். இந்த 70 சீசர் எப்படியா மாறிட்டாங்க அப்படின்னா 12 பேராக மாறிட்டாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உபதேசம் மிக கடினமாக இருக்கிறதே, யார் இதை கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி 3/4 பேர் போயிட்டாங்க. இப்போ 12 பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? 12 பேருக்கு ஆண்டவர் சோறு போட்டார். ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வல்லமைகளை, வரங்களை கொடுத்தாரு. ஒரு காரியத்தை குறித்தும் சீசர்கள் கவலைப்படாத அளவுக்கு 3 வருஷம் அவங்கள நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒருவனை குறித்து வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுப்பதாக உடன்பட்டார். கவனிங்க, இயேசுநாதருக்கு கிடைத்த காணிக்கை அத்தனையும் வேற யார்ட்டையும் கொடுத்து வைக்கல, யூதாசு தான் கொடுத்து வச்சிருந்தார். அந்த பணங்களை, காணிக்கைகளை யூதாசு தான் என்ன செய்தான், சுமந்து கொண்டு வந்தான். ஆனால் 30 வெள்ளிக்காசை முழுசாக பார்த்த உடனே 3 வருஷம் தனக்கு ஆகாரம் கொடுத்து, தனக்கு ஊழியத்தில் வல்லமையை, வரங்களை கொடுத்து நடத்தி வந்த ஆண்டவரை ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு மனம் மாறிட்டான். நான் அவரை உங்களுக்கு என்ன செய்கிறேன், காட்டி கொடுக்குறேன், போயிட்டான். மற்ற 11 பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் பேதுரு சொல்கிற, ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனை கூட கொடுப்பேன், சாவை கூட ஆயமாக இருக்கிறேன், ஒரு நாள் உம்மை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு பேதுரு வாயை திறந்து சொன்னானோ. அதுக்கு பின்னாடி என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, வாசிங்க. கவனிங்க, இந்த 26-48 என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாசிப்போம் மறுபடியும். அவரை காட்டி கொடுக்கிறவன், கவனிங்க, என்ன வார்த்தை வருது? இல்லை, எவனை. அப்போ நாமெல்லாம் எப்படி, வாங்க பிரதர் தோத்திரம், பிரதர் வாங்க ஐயா தோத்திரையா, சிஸ்டர் வாங்க தோத்திரம், அம்மா வாங்க தோத்திரம் அப்படின்னு வாங்கோ போங்கோ. கோயம்புத்தூர் போயிருக்கீங்களா? ஆமாங்கோ, சரதாங்கோ. அவ்வளோ மதிப்பாக மரியாதையாக பேசுகிறவங்க தான் அவரை பின்பற்ற சீசர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். 30 வெள்ளிக்காசை முழுசாக பார்த்த உடனே நான் எவனை முத்தம் செய்கிறனோ அவனை பிடித்து கொள்ளுங்க. பேச்சு எப்படியா மாறிச்சு? மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக மாறி போச்சு. நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை பனைமரத்துக்கு மேலே வச்சா கூட, பனைமரத்துக்கு மேலே இன்னொரு மரம் என்ன இருக்குது? என்ன மரம்? பாக்கு மரம். அதை விட பெருசாக வளரும். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்தாலும் பக்கத்துறவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய, யூதாஸ் சொன்னது போல அவா இவா அவனை இவனை அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பணம் வந்த உடனே இவன் மனம் மாறினது மாத்திரமல்ல, சீசர்களை இயேசுவை மரியாதை இல்லாமல் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26ஆம் அதிகாரம் மத்தேயு 56வது வசனத்தில் சீசர்களுடைய நிலைமை என்ன? இல்லை, அதுக்கு முன்னாடி 48வது வசனத்திலேயே என்ன வாசிக்கிறோம்னா, இல்லை 35வது வசனத்தை வாசிங்க. இல்லைம்மா, 26, 33 முதல்ல 33 வாசிங்க. நான் ஒரு கால் என்ன செய்ய மாட்டேன், இடர்ல மாட்டோம்னு பேதுரு சொல்கிறான். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, 35 வாசிங்க. நான் உம்மோட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும்
உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார். கவனிங்க, பேதுரு மாத்திரம் சொல்லலை, சீசர்கள் எல்லாரும் உம்மை மறுதலிக்க மாட்டோம், உமக்காக சாக கூட நாங்கள் தயார் இருக்கோம், எங்களை நம்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னவங்க 35ஆவது வசனம் சொல்லுகிறது, சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். 56ஆவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதற்கு நேர் மாறா பொய் சொன்னது போல சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறி போய்விடுவான். அப்படியானால் இந்த காலை வேளையில் மனமாறாத பொய் சொல்லாத ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைப்போமானால் ஒருபோதும் நாம் இடர மாட்டோம், ஒருவாதும் பின்வாங்கி போக மாட்டோம். மூன்றாவது குறிப்பாக என்னாகமம் 23:19 பின்பகுதியில் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் தேவன் நமக்கு என்னென்னலாம் செய்வேன் என்று பல விதத்தில் சொல்லியிருக்கிறார். அத்தனையும் சொல்ல நேரமில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒன்றும் புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் உங்களுக்கு விளங்கும்படியாய் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தையை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தா, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை பொய் அல்ல, அந்த வார்த்தை நிறைவேறும்படியா எப்படி நடந்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில? 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்லுங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும், ஆமென் அல்லேலூயா, சகல காரியத்தில். வேதம் ஆசீர்வாதத்தை 2ஆ பிரிக்குது. ஒன்று இம்மைக்குரிய ஆசீர்வாதம், ஒன்று மறுமைக்குரிய ஆசீர்வாதம். ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், 2 ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நல்லா கொடுப்பாங்க, கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குது, செபிக்கக்கூடிய ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் ஆபிரகாமை கேட்டால் சகல காரியத்திலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரனை சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு பெண் பார்த்துட்டு வா என்றால் அனுப்பினான். பெண் பார்க்க போன இடத்துல ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான் தன்னுடைய எஜமானை குறித்து? ஆதியாகமம் 24:35 வாசிங்க. ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் எப்படியா இருக்கிறான்? சீமானாய் இருக்கிறான். அல்லேலூயா. பொண்ணு பார்க்க போன இடத்துல மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னு ஒருத்தங்க கேட்டாங்களாம். அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஒருத்தர் மாப்பிள்ளையை குறித்து சொன்னாராம். வெங்காயத்தில் எசன்ஸை எடுத்து அதை பெருங்காயமாக மாற்றி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு சொன்னாங்களாம். அப்படிங்களா, நல்ல வேலைங்க, அப்போ கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படின்னு தலையசிச்சாங்களாம். அவங்க எப்படிப்பட்ட மடையனாக இருப்பாங்க? வெங்காயத்தில் எசன்ஸ் எடுத்து என்னமா மாற்றுறாங்களாம்? அப்படி மாற்ற முடியுமா? முடியாது. அப்படி பொய் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே என்னஞ்சிட்டாரு, நம்பிட்டார். ஆண்டவர் ஒருவர் மாத்திர நம்பிக்கைக்குரியவர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் அவன் செல்வ சீமானாய் ஆசீர்வதித்தார். அதுதான் தேவனுடைய உண்மை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறவர். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பேதுருவும் அவனோடு கூட இருந்த கூட்டாளிகளும் ஒரே வலையில 2 படகு நிமிரத்தக்கதாக மீனை பிடித்த உடனே அவர்கள் பிரமித்து நின்றார்கள். என்னடா இது, ஆச்சரியமா இருக்குது.
அந்த சமயத்தில் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறாயிருப்பாய். பேதுரு, ஒரு வலையில இவ்வளவு மீன், 2 படகு நிமிரத்தக்க மீனை பிடிச்சிட்டோம்னு ஆச்சரியப்படுறியா? பயப்படாத. மீன் பிடிக்கிற வேலை நாத்தம் எடுத்த வேலை. ஆனா உன்னை வாசனை வீசுகிற மனிதர்களை பிடிக்கிறதாக மாற்றுவேன்னு சொன்னார். இந்த சொன்ன வார்த்தையை எப்போ நிறைவேற்றினார்? பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு பேதுரு 12 அப்போஸ்தலரோடு கூட எழுந்து நின்று சிலுவையில் அடித்த யூதர்களை பார்த்து கையை நீட்டி குற்றம் சுமத்தி அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அப்படி பிரசங்கம் என்ற வார்த்தையை கேட்டவர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்கன்னா, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய செய்தியில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேருக்கு அன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாற்றம் எடுத்த மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை 3000 பேரை பிடிக்கக்கூடிய ஒரு ஞானியாக மாற்ற தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் இப்படி கூடி வர்றேன், சங்கீதம் வாசித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா பைபிளை தலைகளை பிடிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனாலும் கையில் என்ன இருக்குது? பைபிள். தலைகளை இருக்குது 2வது காரியம். கையில் என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. ரொம்ப பேர் சபைக்கு வரும்போது கூட எப்படி வர்றாங்க? கைவேசம்மா கைவேசு, கடைக்கு போகலாம் கைவேசு அப்படின்னு வர்றாங்க. பைபிள் இருக்குதா? இருக்குதுங்க ஐயா. பத்திரமா பீரோலுக்குள்ள இணைஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். பத்திரமா வைக்கிறது கொடுக்கல. நீங்க வாசிக்கிறீங்களா வாசிக்கலையோ, வேதத்தை கையில் எடுக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த சீரை பெற்ற ஜனம், வேதத்தை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஞானிகளுக்கு மறைத்த சத்தியத்தை பாலகர்களாகிய நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவருடைய வேதத்தை எடுத்தால், அந்த வேதத்தை வாசித்தால், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை கொடுத்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். இட்லி செஞ்சாலும் வாய்க்கும், தோசை செஞ்சாலும் வாய்க்கும், பணியாரம் செஞ்சாலும் வாய்க்கும், லட்டு செஞ்சாலும் வாய்க்கும், முறுக்கு செஞ்சாலும் வாய்க்கும். என ஒண்ணுமே சேர்த்தேன்னு சொன்னா கூட அது வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்ய என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்கிறவர். கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? அவர் வசனத்தும் என்ன செய்வாராக? நிறைவேற்றாதிருப்பதா. அது அடுத்த வாரம் ஐயா சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கலையா? வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளியாது. அந்த ஒளியாத வார்த்தையை நீங்கள் முழுமனதாக விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு தேதியில் நீங்கள் கஷ்டப்படலாம், இது நிரந்தரம் அல்ல. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுற கஷ்டம் மாறுதலாக முடியும் பொழுது போகிற ஆட்கள் நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பேன். இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த 5வது மாதம் முழுவதும் தேவனுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தருடைய பலிபீடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம்.
ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொன்னீங்க வானம் பூமி உண்டாச்சு, ஒரு வார்த்தை சொன்னீங்க காற்று நதியும் உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொன்னீங்க வான பூமி உண்டாச்சு, ஒரு வார்த்தை சொன்னீங்க காற்று நதியும் உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொன்னீங்க வான பூமி உண்டாச்சு, ஒரு வார்த்தை சொன்னீங்க காற்று நதியும் உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. மோசை மூலமா ஒரு வார்த்தை சொன்னீங்க, செங்கடலில் வழியை விட்டு பிரிஞ்சு போச்சு பாருங்க. மோசை மூலமா ஒரு வார்த்தை சொன்னீங்க, செங்கடலில் வழியை விட்டு பிரிஞ்சு போச்சு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொன்னீங்க வான பூமி உண்டாச்சு, ஒரு வார்த்தை சொன்னீங்க காற்று நதியும் உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொன்னீங்க வான பூமி உண்டாச்சு, ஒரு வார்த்தை சொன்னீங்க காற்று நதியும் உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. மரித்தால் லாசரு ஒரு வார்த்தை சொன்னீங்க, கட்டுகள் அவுக்கப்பட்டு உயிர் தெழுந்தான் பாருங்க. மரித்தால் லாசரு ஒரு வார்த்தை சொன்னீங்க, கட்டுகள் அவுக்கப்பட்டு உயிர் தெழுந்தான் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொன்னீங்க வான பூமி உண்டாச்சு, ஒரு வார்த்தை சொன்னீங்க காற்று நதியும் உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொன்னீங்க வான பூமி உண்டாச்சு, ஒரு வார்த்தை சொன்னீங்க
காற்று நதியும் உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை இல்லா கூடுமே. கானா ஊரிலே ஒரு வார்த்தை சொன்னீங்க, கச்சடி தண்ணீரும் திராட்சரசமாச்சுங்க. கானா ஊரிலே ஒரு வார்த்தை சொன்னீங்க, கச்சடி தண்ணீரும் திராட்சரசமாச்சுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் ஏசையா, அந்த ஒரு வார்த்தை இல்லா கூடுமே. ஒரு வார்த்தை சொன்னீங்க, வானம் பூமி உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொன்னீங்க, காற்று நதியை உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொன்னீங்க, வானம் பூமி உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொன்னீங்க, காற்று நதியை உண்டாச்சு.